வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகலுறங்காரே. ஆஹா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகலுறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2026 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு உங்களை இரவும் பகலும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவர் எப்படி பாதுகாப்பாராம்? ஒரு செடியை நாம் வளர்க்கும் போது அந்த செடி காய்ந்து விடாதபடிக்கு அதற்கு வேலியிட்டு அதற்கு அடிக்கடி காலையிலும் மாலையிலும் அதற்கு தண்ணீர் பாய்த்து ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை எப்படி கண்ணும் கருத்துமாக நாம் வளர்ப்போமோ, அதே போல நாம் தேவாதி தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் இரவும் பகலும் அவர் கண்விழித்து சத்துருவானவன் எந்த விதத்திலும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் அநேக சேதப்படுத்துகிற காரியங்கள் நாம் காதில் கேட்கின்றோம். அநேக துர்ச்செய்திகளை நாம் காதில் கேட்கிறோம். அநேக பயங்கரமான காரியங்கள் நம் காதில் கேட்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், துர்ச்செய்திகள், வேதனையான காரியங்கள், பலவிதமான செயல்பாடுகளை, கிரியைகளை நாம் பார்த்தாலும் கேட்டாலும் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியினாலே தேவன் நம்மை ஒரு சேதமும் வராதபடிக்கு நமக்கு தேவையான அனைத்தையும் பரலோகத்திலிருந்து தேவன் ஒத்தாசை செய்து இரவும் பகலும் நம்மை கண்ணின் கருவிழிகளைப் போல பாதுகாத்து நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை பார்வோன் ராஜா சேதப்படுத்தும்படிக்கு பல சதித்திட்டங்களை செய்த போதிலும் அவருடைய திட்டங்களை கர்த்தர் முறியடித்து இஸ்ரவேல் மக்களை கண்ணின் கருவிழிகளைப் போல பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான உண்ண உணவை கொடுத்து, உடுக்கிறதான உடையை கர்த்தர் கொடுத்து, இருக்கிறதான இடத்தை கொடுத்து, அவருடைய பாதரட்சைகளும் அவர்களுடைய ஆடைகளும் பெரிதாகவும் இல்லை சிறிதாகவும் இல்லை, அவர்களுக்கு தகுந்தது போல சரியாய் அவர்கள் உடுத்தும்படி பாதரட்சைகளை அவர்கள் அணியும்படி கர்த்தர் பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்கள் உண்ணும்படி, அவருடைய பசியை ஆற்றும்படி, அவர்களுக்கு தேவையான தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பருகும்படி கர்த்தர் உதவி செய்து, எந்த ஒரு பூச்சியும் எந்த ஒரு விஷ
பூச்சிகளும் அவர்களை தீண்டாதபடிக்கு அந்த வனாந்தரத்திலே அற்புதமாக அதிசயமாக பாதுகாத்து நடத்தினது போல இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் இருக்கிறபடியினாலே நம்மை ஒரு செடியை ஒரு மனுஷன் எப்படி தண்ணீர் பாய்த்து அடிக்கடி தண்ணீர் பாய்த்து அந்த செடி சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாய் ஒரு மனுஷன் பாதுகாப்பது போல தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறபடியினாலே நம்மை அவர் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொன்ன வாக்கின் பிரகாரமாக அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை எந்த ஒரு சத்துருவும் சேதப்படுத்தாதபடிக்கு, எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம்மளுடைய தேசத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.